ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வீட்டில் வந்து பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப சேஃபாக வெடிங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிற ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்குது. டைம் கிடைக்கும்போது மட்டும்தாங்க நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டியூக் 390 வந்து இன்ஜின் பெயிண்ட்டு பண்ண போகிறோம். ஏன்னா 30,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. அதனால் அந்த சிங்கிள் சிலிண்டர் அந்த இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய இன்ஜின் மாதிரியே ஆகிடுச்சு லுக்கு பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் மழையிலலாம் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அது தண்ணி பட்டு ரொம்ப துருப்பிடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம இப்போ வந்து புது பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க்கு டைட்டாக இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டியூக் 390 வந்து இன்ஜின் பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரன் ஆகிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம இன்ஜினோட கண்டிஷன். அதாவது லாங் ரைடெலாம் போகும்போது அந்த சிங்கிள் சிலிண்டர் இருக்கிற இடத்துல வந்து ஹீட்டிங் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வந்து அந்த ஹீட் அதிகமாக வந்த இடத்துல மட்டும் பெயிண்ட்டெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அந்த இன்ஜினுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக பூத்து போன மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த போல்ட்டுக்கிட்டலாம் ரஸ்டாகவே ஆரம்பிச்சிருச்சு நல்லா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டியூக் 390 வந்து இன்ஜின் பெயிண்ட் நம்மளே எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஜினுக்கு மேலே உள்ள அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம புது பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதேமாரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம சரியாக க்ளீன் பண்ணலன்னா அந்த பெயிண்டான இடத்துல பபுள்ஸாக இருக்கிறோம். அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இருக்காது. இந்த ஒர்க்கு அந்த பெயிண்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 2 months வந்து ஓட்டி பார்த்தேன். திரும்பவும் அந்த பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகலை. கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணுங்க. நம்ம போடுற பெயிண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அதனால் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பழைய பெயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பைக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம்லாம் டேமேஜ் ஆகிருந்த பெயிண்டெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உள் சைடாக இருக்கிற சிலிண்டர் பக்கம்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்ப்ரே பண்ணும்போது மற்ற ஒயர்ஸ்லலாம் படாமல் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெயிண்ட் வந்து பெரிய பாட்டிலாக இருந்ததுனால அந்த இடுக்குக்குள்ளெல்லாம் போகலை. அதனால் ஸ்ப்ரே ஆன வரைக்கும் அப்படியே டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கேப் விட்டு 2வது கோட்டிங், திரும்ப ஒரு 5 minutes கழித்து 3வது கோட்டிங்னு சொல்லிட்டு 3 கோட்டிங் மொத்தம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பெயிண்ட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. பெயிண்ட் அடித்ததுமே வண்டியை எடுத்து ஓட்டாதீங்க. கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா பைக் ஓட்டினீங்கனாக்கா அந்த பெயிண்ட் வந்து திரும்ப ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா KTM வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக ஹீட்டிங் ப்ரொடியூஸ் பண்ணும். பெயிண்ட் அடித்ததுமே ஓட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டுங்க. இப்போ உள் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பெயிண்ட் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். டார்க் கிரே கலர் வந்து பெயிண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த வண்டிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்க, பெயிண்ட்டெல்லாம் வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒர்க்கு ஓகேவா அப்படின்ட்டு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. கரெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. அதேமாரி சைடு ட்ரெலிஸ் ஃப்ரேமில் வந்து ஆரஞ்சு கலரில் படாமல் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா லுக்கு வந்து போயிடும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டிக்கு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நல்லாவே ப்ரொடெக்ஷன் ஆகிருக்கு பெயிண்ட் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் வண்டி ஓட்டாதீங்க. இன்ஜின் வந்து கூல் கண்டிஷனில் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து அதில் ஒட்டிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.